பருக்கைகளோட எண்ணிக்கையை விட பிணங்களோட எண்ணிக்கை அதிகமாயிருந்துச்சு. கடல் நீரை குடிநீராகவும் வெயில மின்சாரமாகவும் மாற்றி ஒரு நிலையான சமூகத்தை உருவாக்க முடியும்னு மக்களுக்கு நம்பிக்கை பிறந்துச்சு. அப்படி உருவான இந்த சமூகம் தான் தங்களை ரெசிடென்ட்ஸ்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. கடற்கரை ஓரத்தில் 500 அடி நிலத்துக்கு ஒரு பெரிய செவரு எழுப்பி மிச்சம் இருக்கிற சாப்பாடு தண்ணி எல்லாம் சேகரிச்ச இந்த ரெசிடென்ட்ஸ் திறமையும் செல்வாக்கும் இருக்கிறவங்கள மட்டும் செவத்துக்கு உள்ளேயும் மற்றவங்கள வெறும் பொய்யான வாக்குறுதியோட வெளியவும் வச்சு தங்களோட சமூகத்தை கட்டமைச்சாங்க. வெளியே காத்திருந்த மக்களுக்கு அந்த கதவு திறக்கப்படவே இல்லை. ஒதுக்கப்பட்ட மக்களோட நீதிக்காக போராட ஒரு கூட்டம் முன் வந்தாங்க. லிபரேட்டர்ஸ்னு அழைக்கப்பட்ட இந்த போராளிகள் ரெசிடென்ட்ஸ் எதிர்த்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆயுதத்துக்கு எதிராக ஆயுதமே தீர்வுன்னு லிபரேட்டர்ஸ் போராட தொடங்கினாங்க. தங்களோட இந்த புரட்சி தான் மக்களை பசி பஞ்சத்திலிருந்து காப்பாற்றி ரெசிடென்ஸ்ல கூட்டிட்டு போகும்னு லிபரேட்டர்ஸ் நம்பிக்கை கொடுத்தாங்க. லிபரேட்டர்ஸ்க்கும் ரெசிடென்ட்ஸ்க்கும் போராட்டம் தீவிரமடைய செவத்துக்கு வெளியே நின்ற மக்களுக்கு இருந்தது ஒரே ஒரு ஆசைதான். அந்த செவரை தாண்டி ரெசிடென்ஸ் உள்ள நிம்மதியா வாழணும்.